அப்ப தேவன் எந்த பாதை நமக்கு தெரியும். இது நம்ம என்னதான் சொன்னாலும் கர்த்தர் இதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். கொஞ்சம் சுத்தினாலும் பரவாயில்ல, கால் வலிச்சாலும் பரவாயில்ல, அவன் செருப்புக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாரே தவிர, ஆமென், உனக்கு பாதையை நான் சுருக்கிறேன்னு சொல்லவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, காலெல்லாம் வீங்குதே, இல்லை வீங்காது, நான் வேணும் உன் காலை அமுக்கி விடுறேன், ஆனா இந்த பாதையில நீ நடந்தாதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் கீலேயாத்துக்கும் லீபனோனுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நேற்று எனக்கு ரேமாவாக கொடுத்தார். எனவே நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த 2 வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சொல்லும்படி வரும். இந்த கீலேயாத்தினாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருகிற ஒரு வார்த்தை உண்டு. கீலேயாத்துல பிசின் தைலம். எரேமியா 8:22 ஆண்டவர் எரேமியாவை கொண்டு கேட்கிறார், கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே. அப்ப கீலேயாத்துல என்ன இருக்கிறது? பிசின் தைலம் இருக்கிறது. இந்த பிசின் தைலத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்குற அந்த பவர் அந்த தைலத்துக்கு இருக்கு. எனவே தான் நீங்க இது ரொம்ப காஸ்ட்லி, இது ரொம்ப காஸ்ட்லி. எனவே தான் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், யோசேப் இஸ்மவேலர்கிட்ட விற்பாங்கல்ல, இந்த இஸ்மவேலர் எங்க போயிட்டு வருவாங்க தெரியுமா? கீலேயாத்துல போய், ஆதியாகமம் 37:25 இருக்கு, கீலேயாத்துல போய் பிசின் தைலத்தை வாங்கிட்டு வருவாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 25 எஸ், 37:25 இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் கீலேயாத்திலிருந்து வராங்க. கந்த வர்க்கம், பிசின் தைலம் இதெல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு ஒட்டகங்கள் மேல ஏற்றிக்கொண்டு வியாபாரிகள் வராங்க. இஸ்மவேலர் பிசின் தைலம். ஆண்டவர் இதை எது சொல்றாருன்னா, நீ கீலேயாத்துக்குள்ள வந்துட்டேனாலே உனக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி. எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம் ஆரோக்கியத்தோடு இருப்பது தேவனுடைய விருப்பம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோக்கியம் இருக்கும். அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகள் 7:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்வார், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று சொல்லுவார். அதன் பிறகு ஒரு 10,000 பேர் அங்க மீதி இருக்கிறதை பார்க்க முடியும். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த கீலேயாத்துல கர்த்தர் கொண்டு வர்றது எதுக்கு அப்படின்னா, ஆயத்தம். கீலேயாத் என்பது ஆரோக்கியம். அங்கே ரண வைத்தியன் உண்டு. கர்த்தர் இஸ்ரவேலரை கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்ற, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் வரப்பண்ண. கீலேயாத் மதில்ல இருந்து கீலேயாத்துக்குள்ள என்றானதும் கர்த்தர் எதை துரத்துறார் அப்படின்னா, பயத்தையும் திகிலையும். அங்கே 30,000 பேரை கொண்டு வந்துட்டு சொல்ற, பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன். அப்ப உள்ள என்றானதும் அங்கிருந்து எது ஓடுது தெரியுமா? சொல்லுங்க. பயமும் திகிலும். பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்குற வாழ்க்கை தாங்க உண்மையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை. மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் கீலேயாத். கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் அது. இன்னைக்கு பயத்தோடு திகிலோடு இருக்கிறோம். வனாந்திரத்துல பயத்தோடு திகிலோடு இருக்கிறோம். எப்படா கொள்ளிவாய் சர்ப்பம் வரும்னு தெரியாது, எப்போ தேள்கள் வரும்னு தெரியாது. ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்ததும் எது போயிட்டுனா, பயமும் போயிட்டு திகிலும் போயிட்டு. ஆமென். தேவ பிள்ளைகளை, இரத்தத்தால மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, இது தேவன் உனக்கு கொடுக்கிற பிராமிஸ். கீலேயாத்துக்கு வர பண்ணுவார், கீலேயாத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு நான் வர பண்ணுவேன் அப்படிங்கிறார்.